Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது வந்து சாம்பார், தயிர் சாதம், ரசம் சாதம் எதோட வேணாலும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டில் சேப்பங்கிழங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அது நிறைய மண் இருக்கும், அதனால் அதை நல்லா கழுவிட்டு அதை வந்து நம்ம குக்கரில் போட்டு பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம 2 விசில் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அது வந்து குழஞ்சிரும். அதனால் நம்ம வந்து 2 விசில் நீங்கள் விட்டிங்கனாலே போதும். நல்லா உங்களுக்கு ஒரு 50% வந்து பாயில் ஆயிரும். அந்தளவுக்கு இருந்தால் நமக்கு போதுமானது. இப்போது 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக வந்து பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கிறிஸ்பி ஆக்குறதுக்காக இதில் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நம்ம வந்து பச்சரிசி மாவு கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை உடையாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மாவு நல்லா செட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா உடையாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மாவு வந்து எல்லா கிழங்குலையும் நல்லா வந்து ஒட்டும். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம், அதை ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. அதோட காரத்துக்கு சில்லி பவுடர், காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. நம்ம ஏற்கனவே வந்து அந்த கிழங்குல வந்து கார்ன்ஃப்ளவரோட உப்பு போட்டு கோட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை தான் நான் பண்ணுறேன். இப்போது போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க, அப்போ தான் கிழங்கு வந்து நல்லா உங்களுக்கு வேகும். இந்த மாதிரி இதை நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த மசாலா பேஸ்ட்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்தா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நான் 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுரும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இதை வந்து அதில் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இருக்கும் ரசம், சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மசாலாவில் ஸ்மெல்லாம் போனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கிழங்கையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மசாலாலாம் வந்து நம்ம கிழங்குல வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்து பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து உடஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நல்லா அந்த தவாவில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிரும் உங்களுக்கு, அதுவே நல்லா தெரியும். அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை கலரே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சேப்பங்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிம்பிளான ரொம்ப கிறிஸ்பியான சூப்பரான
சேப்பங்கிழங்கு ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.